ஃப்ளவர்ஸ் அன்யோங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிகாஸ் ஆஃப் யூவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ டிஎம்மு. எனக்கே புரிஞ்சு போன எபிசோடில் ரொம்ப வச்சு செஞ்சுட்டேன் அவங்கள. எல்லோரும் என்னை மன்னிச்சு. அண்டு ஆக்சுவலாக ஸ்டோரிக்குள்ளே எல்லாமே இருக்கணும்ல, லைக் ஹாப்பினஸ்ஸு பெயின் எல்லாமே தான் இருக்கணும். பட் நான் ரொம்ப பெயினுக்குள்ளேயே போயிட்டேன். ஸ்டோரி போட்டு எப்படி போகுது அப்படி தானே போக முடியும். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு அங்கேயே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டோரியோட செகண்ட் ஹாஃபில் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்காததை விடவும் இந்த எபிசோட் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ ஓகேடா, ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். காசோட கண்டினியூஷன் தான் இது, அதை பார்க்கலாம். இது புரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லைக் இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, லைக் இப்போது ஆரமோட வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஆரம், தாங், அப்புறம் நம்ம யூங்கி 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. டே தயாங், தயாங், என்னப்பா எதுக்குடா எப்படியே உட்காந்துட்ருக்க? இங்கே பாரு, இப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் ஆகாது, புரியுதா உனக்கு? இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எதுவும் ஆகாதுல்ல பா. அப்பா அவனை பார்க்க கூட என்னால் முடியலப்பா. பா, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா? இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? இல்லை சந்தோஷம்னா என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு கடவுள் ஏற்றி வச்சிட்டானா? ஏன்ப்பா? எதுக்கு? டேய், என்னடா பேசுகிற? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. சார் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இவங்க எது இல்லை சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆரமா இப்போ அப்படியே போயிடு. லைக் தாங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். சரி இப்போ இவங்கியா அப்படியே போய்ட்டு பக்கத்தில் உட்காடுறான். டேய் மச்சான், மச்சான் தேங்கு, என்னடா இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணுமா? டேய் உனக்கு தெரியுமா, எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனால் எப்படிடா எல்லாத்தையும் மறக்கலாம்? எனக்கு இப்போ புரியல. எப்படி எப்படி அப்படின்ட்டு இங்கே உங்கள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல ஹோபி தான் வரான். ஸோ ஹோபி வந்துட்டு, மை கமின் சார், உள்ளே வாங்க சார் அப்படின்ட்டு ஹோபியா இப்படி வந்து உள்ளே உக்காரான். ஐயோ ஓகே சார். எனக்கு என்ன, உயிரோட தான் இருக்கேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு. சார் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டலே சொல்லியிருக்கணும், பட் என்னால் இங்கே சொல்ல முடியல. எதுக்கு ஜங்குக்கு எல்லாத்தையும் மறந்தான்? ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அவனுக்கு? தாங்க முன்னாடி போய் நின்று சார்னு கூப்பிட்டான், புரியல எதுக்கு மறந்தான்? நான் என்னோடய ப்ரொஃபஸர் கிட்டே போய் கேட்டேன், அவனை காப்பாற்றணும், ஏதாவது வழி சொல்லுங்கன்னு. அவனை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட எந்த வழியும் இல்லை. அதே மாதிரி தான் அவர்கிட்டையும். கடைசியாக ஒரே ஒரு வே, அவனோட மெமரிஸ் அழிக்கிறது. என்ன அப்போது அவனோட மெமரிஸ் மொத்தத்தையும் நீ தான் ரைஸ் பண்ணியா? ஆமாம், அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டு உன்னோட மைண்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒன்று அது டெட் ஆகும், இல்லை அப்படியே இருக்கும். பட் அந்த மெமரிஸே இல்லைன்னா கண்டிப்பாக அவன் எந்திரிச்சு வந்துடுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த 5 வருஷத்துக்குள்ள மெமரிஸை மட்டும் எரேஸ் பண்ணியாச்சு. எனக்கு புரியுது, என் ஜகுக்கு உயிரோடு இருக்கான்ல, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை உங்கள்கிட்ட கேட்காம எடுத்துருக்கக்கூடாது, பட் ஒரு அண்ணாவா எனக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு. அதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். அண்டு ஐம் சாரி, சொல்லணும்னு தோணுச்சு. சோயா கேரியா, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார், எல்லாத்துக்குமே.
அப்படின்ட்டு ஹோபியா இப்போ அப்படியே கிளம்பிட தேவாங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேய் எதுக்கடா சும்மா சும்மா மூஞ்சி தொங்க போட்டு இப்படியே உட்காந்துட்ருக்க? என்ன பண்ணுன்னு சொல்கிற? என்ன பண்ணும்? டேய் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சேன். எல்லாமே அவன்னு சொன்னான். இப்போ மொத்தமாக மறந்துட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் எதுக்குடா இங்கே இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? வரல. டேய் உனக்கு புரியுதா? வாழ்க்கை சும்மா சுற்றி சுற்றி அடித்து என் தலை மேலே சொல்லிட்டுருக்கு உனக்கு இந்த உலகத்தில் வாழ தகுதியே கிடையாதுன்னு. அப்புறம் எதுக்கட நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன்? டேய் நீ என்ன லூஸா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, எவ்வளோ பெரிய அறிவாளி, ஐக்யூ லெவலெல்லாம் அப்படி. ஆனால் யோசிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. என்ன பேசிகிட்ருக்க? டேய் நீ ஒன்று சொன்னியே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன? டேய் தயாங் இங்கே பாரு, இந்த 5 வருஷமும் உனக்கே தெரியாமல் அவன் உயிருக்கும் மேலாக உன்னை காதலிச்சுட்டு இருந்திருக்கான். கரெக்டு தானே? ஆனால் நீ என்ன பண்ண அவனுக்கு? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தான் அவன் யாருன்னே தெரியாது. எக்ஸாக்ட்லி 5 வருஷமாக அவனோட மொத்த வாழ்க்கையும் உனக்காக கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டான். நவ் இட்ஸ் யோர் டர்ன் மேன். உனக்கு புரியுதா? டேய் கடவுள் உனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ நீ ப்ரூவ் பண்ணலாம்ல சக்கு நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. போ பின்னாடி சுற்று, ஏதோ பண்ணு, லவ் பண்ண வை, போ. அவன் உனக்கு தானே. இப்படி உட்காந்துருந்தா அவன்கிட்ட வந்துடுவானா? என்னடா சொல்கிற? தயாங்கு இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் அவன் உனக்கு தான், நீ அவனுக்கு தானே. நான், நீ, உங்கள் அப்பா, அவர் யாருமே கிடையாது. அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க வேண்டியது இது புரியுதா உனக்கு? ஆமாம் இல்லை யோங்கி? என் சங்குக்கு எங்கே போயிட்டான்? எங்கிட்ட தானே இருக்கான். எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனால் உயிரோட இருக்கான், என்கிட்ட இருக்கான். கரெக்டுடா. அவனுக்கு நான் எப்படி லவ் கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்ல. இதுக்கப்புறம் என் லவ் நான் அவனுக்கு கொடுப்பேன். அவனை நான் லவ் பண்ண வைக்கிறேன். அவன் கூட வாழ்கிறேன். எல்லாம் அவ்வளோதான். சிம்பிள். கடவுள் எல்லாருக்கும் ஈஸியாக செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டார். பட் உனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்ட்டு இங்கே ஒரு மாதிரி தாங்கையும் அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி லைக் ஆனோட வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே ஜங்குக்கா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். டே மச்சான் என்னாச்சு? ஆலன் இது என்ன இடம்? இது நம்மளோட புது வீடு. ஓ அப்படியா? கேலண்டரில் 2026ன்னு போட்டிருக்கு. ஆமாடா இது 2026 தான். ஆனால் டே என்னடா என்னமோ தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கேன். அது காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சா? டே காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ இப்போ ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி. கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்குண்ணா? இதுக்கு தான் சொன்னேன், அதிகமாக திங்காதா லூசு பையிலே அடிக்கடி உனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் உனக்கு சைக்காட்டிஸ்ட் தான் கூட்டிகிட்டு போகணும். போ, நான் போய் சமைக்க போகிறேன். ஞாபகம் மறதியா எனக்கா? என்னடா நீ யோசிச்சுட்ருக்க? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஊசி போடுவாங்க. இல்லை ஞாபகம் இருக்குது. அது 26 நான் ஒரு எம்ப்ளாயி. ஆமாம் நான் என்ன வேலை பார்க்குறேன்? டேய் நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற ஒரு எம்ப்ளாயிடா. ப்ராஜெக்டா? ஓ இந்த லேப்டாப் முன்னாடி உட்காந்து சும்மா லொட்டுன்னு தட்டிகிட்ருப்பாங்களே அந்த வேலையா? அதே தான். ஏன் உனக்கு தெரியாதா? மறந்துட்டே என்ன? மறக்கல. சரி இரு, நான் போய் உனக்கு பிடிச்ச ராமன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ராமன் ஸ்பைஸியா? ஸ்பைஸியா இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆலனா குடுன்னு ஓடி போயிடறான் கிச்சனுக்குள்ளே. அப்பா மூச்சு பேசலாம் நின்று போயிடும் போல இருக்கு. ஹலோ சார். ஆலன் சொல்லு. அவன்கிட்ட சொல்லிட்டேன் சார். ஆனால் நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே சார். சொல்லிட்டல்ல,
இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாரு, இன்னும் 1 வீக்கில் நீங்கள் 2 பேரும் போய்ட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக போகிற மாதிரி அங்கே யாருமே உங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. புரியுதா உனக்கு? உனக்கு என்ன வேலைன்னா ஜங்குக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி நம்ப வைக்கணும். சார், எனக்கு மேக்கப் தவிர எதுவுமே தெரியாது சார். நீ வேலையே பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். ஓகே சார். ஏய் ஆலன். தேங்க்ஸ் சார். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? உட்காந்து பேந்த முழிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ க்யூட்டாக இருப்பான்ல? க்யூட்டா? அப்படிலாம் இல்லையே, க்யூட்டாக இருப்பான். ஆமாம் சார், க்யூட்டாக இருக்கான். கன்றாவி. சரி, ஓகே, நீ அதை சமைச்சு கொடு, அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் அது கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அவனோட பிக்கோன்னு எடுத்து சென்ட் பண்ண முடியுமா? தேங்க்ஸ் சார், நீங்கள் கொஞ்சம் கோல்டு. இல்லை ப்ளீஸ், ப்ளீஸ் எனக்கு ஒரு பிக் மட்டும் சென்ட் பண்ணுறேன் அவனோடது, ப்ளீஸ் ப்ளீஸ். பிக்சர் தானே? அனுப்புகிறேன் சார், அனுப்புகிறேன். யாரா இவர்? பிக்சரு அப்படின்ட்டு இப்போ கிச்சன்லேன்னு அப்படியே ஜங்கு ஜூம் பண்ணுறான். ஜங்குக்கா ஒரு மாதிரி பவுட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு எதுவுமே தெரில, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான். கச்சக். க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அனுப்புகிறான். அந்த பக்கம் லைக் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் தான். டக்குன்னு தேங்க ஃபோனை பிடிங்கிறான். ஏய் இருறா, உடச்சிடாதரா. ஏய் இங்கே பாரு, பார்க்குறதுக்கு அப்படியே முயல் குட்டி மாதிரி இருக்கான். அது முயல் குட்டியா? ஆமாண்டா, அங்கே அவன் கண்ணு, அவன் பல்ல போகிறான். ஐயோ, பவுட் பண்ணும்போது அப்படியே அப்படியே இப்போ பாரு அப்படின்ட்டு லைக் அவன் மண்டை மேலே 2 அந்த காது பண்ணி காது இருக்கும்ல, அதை அப்படியே செட் பண்ணிட்டு ஏய் இங்கே பாரு எப்படி இருக்கு? இருக்குடா, இருக்குல்ல, ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? நீ பைத்தியமாக போகிறதுக்கான முழு அறிகுறியும் பக்காவாக இருக்குது. போடா. யார் இந்த முயல் குட்டி? இது தயாங்கோட முயல் குட்டி. டேய் பார்த்து போடா. சாரி டாடி, உன் பேர் இந்த முயல் குட்டி கிம் ஜங்குக்கு. டேய் என்னடாச்சு இவனுக்கு? காதல் மயக்கம் பாப்பா, மாற்ற முடியாது. அப்புறம் அது மிஸ்டர் டாக்டர்லாம் உங்களை ரொம்ப தேடினதாகவும் கேட்டதாகவும் கேள்விப்பட்டேன். யார்? அவனா? ஆமாம், அவன் என்ன தேடுறான். ஆமாம், உங்களோட பிஏ இப்போ தான் கால் பண்ணாங்க. ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? என்ன ஆஃபீஸ்லையா அப்படின்ட்டு இப்போ ஆரமாக வில்லடிச்சு ஓடிட்டுருக்காரு. இதுதான் கரெக்டாக இருக்குது. அவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு எனக்கு இப்போ நல்லா தெரியுது. எல்லாம் இந்த ஆளை சொல்லணும். என் முட்டை பப்ஸு போய் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் யோங்கியா வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டில் பார்த்தா ஜிமினா அப்படியே சோஃபாவில் உக்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே யோங்கி போயிட்டு ஒரே ஹக்கி தான். சோகா, டே முட்டை பப்ஸு எப்படி இருக்க? போ, நீ என்கிட்ட பேசவே இல்லை. டேய் நான் என்னடா பண்ணுறது, எல்லா ஸ்டோர்லையும் இந்த டேக்கோக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் நம்ம 2 பேரும் இந்த ஃபேரி டீல்லே விட்டுறா. அவளுக்கு போடுறோம் இன்னும் ஒரு நாளைக்கு பாயாசம். இவங்க அது இதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு சீன் இல்லை. கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக மெயின் ஃபோக்கஸ் இவன் மீன் தான். இல்லாமல் இருக்கட்டும், நொசுக்கு தூக்கி போட்டுறேன். தடி சிவகா, இங்கே பார்த்தியா உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் உனக்கு என் மேலே இருக்க காதல் மட்டும் குறையவே இல்லை. அது எப்படி செல்லம் குறையும்? நீ தானே என் ரத்தம், நாடி, சதை, எலும்பு, நரம்பு எல்லாம். அப்புறம் எப்படி குறையும்? சுகா, சுகா என்ன செல்லம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ என் செல்லம், என்ன எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வா அப்படின்ட்டு பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணி வச்சுக்கிறான். முட்டை பப்ஸ் நல்லா இருக்கு. ஐயோ என் முட்டை பப்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு தெரியுமா இந்த முட்டை பப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இப்படி எப்படி இப்படி அந்த எக்கோட சேர்த்து சாப்பிடணும், அதான் டேஸ்ட்டு. ஆமாம், மொத்தமாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. நீ சாப்பிட்றியா? இல்லை நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்.
இன்னொன்று வாங்கிட்டு வந்தியா? இல்லை இல்லை, வாங்கிட்டு வரல, அது ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஓ, புக் பண்ணிட்டியா? ஆமாம், புக் பண்ணிட்டேன். சரி, நான் இதை சாப்பிட்றேன். சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு சொல்ல ஜிமினா அப்படியே எல்லா மட்டும் பப்பஸையும் சாப்பிட்டுறான். டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியா? நீ ஏதோ புக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னியே. ஆ, புக் பண்ணிட்டேன். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அதுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமான்னு யோசிக்கிறேன். லூசானே, உன்னோட ஃபுட்டை நீ சாப்பிட்றதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்து சாப்பிடு. அப்போது என் ஃபுட்டு, அதுவும் நான் புக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஃபுட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம்ல? ஆஹா, இப்போ பார்த்தியா, நான் மட்டும் இப்போ சாப்பிட்டேன், அதுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிச்சு சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான். உனக்கு தோணுதா சாப்பிடணுன்னு? ஆ, தோணுது, அப்போ சாப்பிடு. யார் உன்னை என்ன கேட்க போகிறா? அப்போ ஓகே. என்ன பண்ணுறா? நீ தானே சொன்னா சாப்பிட சொல்லு. அது நான் முட்டை பப்ஸ் தான் சொன்னான். நீ ஏன் இப்போ இடுப்பில் கை வைக்கிறா? உனக்கு முட்டை பப்ஸ் அது, ஏன் முட்டை பப்ஸ் யாரு? ஓ, முட்டை பப்ஸ் அத்தாடி, தெரியாமல் சொல்லிட்டணும். எனக்கு கிச்சன் வேலை இருக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இங்கே வா. என்ன விடு. முடியாது. இங்கே பாரு சுகா, நீ ரொம்ப கெட்ட பையனா பண்ணிட்டு இருக்க, என்ன விடு. எதுக்கு விடணும்? இங்கே பாரு, ஃபுட்டை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஃபுட்டு கிட்ட கேட்கவே கூடாது. இல்லை இல்லை, அது நான் முட்டை பப்ஸ் தான் சொன்னேன். நானும் முட்டை பப்ஸ் தான் இப்போ எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே சோஃபாவில் தள்ளி விட. லைக் இவன் கீழே படுத்துருக்கான், அவன் அப்படியே மேலே படுத்துருக்கான். சுகம் வேண்டாம், எனக்கு வேணும்டா. டே, உனக்கு தெரியாது, இப்போது இத்தனை நாளாக தனியாக அந்த லேபுக்குள்ளே நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி உன்னை நான் வச்சு வச்சு செஞ்சு சந்தோஷமாயிக்க போகிறேன். நீ கஷ்டப்பட்டதுக்கும் என்கிட்ட எதுக்கு வரேன்? பாரு, சந்தோஷம் ஒருத்தங்கிட்ட தான் கிடைக்கும், அது எனக்கு நீ மட்டும்தான். ஒன்று சொல்லணுன்னா, நானே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் எதுக்கு சொல்லும் நச்சுன்னு இருக்க, ஆஃப் பண்ணு லைட்டை அப்படின்ட்டு. இப்போ அப்படியே லைக் சுகாவா அங்கே ஜெமின் மேலே ஓவர் ஆகி இப்படி அப்படி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். இத்தனை நாளாக மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, எதுக்கடா அப்படியே உட்காந்துட்ருக்க, எந்திச்சு கிளம்பு. கிளம்பணுமா? ஆலன், என்னடா சும்மா சும்மா விட்டுருக்கா, அவ்வளோ உனக்கு கிளம்பு. இல்லை, ஒன்று எடி என்ன டவுட் கேட்டா கேட்கடா. என்ன பேசுகிற? நான் உங்ககிட்ட டவுட்டு கேட்க தானே வந்தேன். டவுட்டு இங்கே பாரு, இதுக்கப்புறம் டவுட்டுங்கிற வார்த்தை உன் வாயில் வந்துச்சு, அவள் தான். நான் சொல்கிறத நீ பண்ணி ஆகணும், அவள் தான். உனக்கு இல்லை கொன்றுவேன். இல்லை, இந்த பிளாக் ஷர்ட்டு நல்லா இருக்கான்னு கேட்டேன். என் தங்கம், நீ எது போட்டாலும் நல்லா இருக்கும்டா. பிளாக் ஷர்ட் என்ன, இந்த ரெட் ஷர்ட்டு, பிங்க் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, எந்த ஷர்ட்டை போட்டாலும் அழகாக இருக்கும். இதுதான் கேட்க வந்தியா? ஆமாம். ஐயோ குழந்த, சரி சரி, இது பிளாக் ஷர்ட் நல்லா இருக்கு, இதை போட்டுக்கோ. சரி. அம்மா, அங்கே போய் என்ன பண்ணணும்? ஆரம்பிச்சிட்டான்டா. அங்கே போய் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ தான் சொன்னியே, சும்மா லேப்டாப் உட்காந்து டிக்கெட் தட்டிக்கிட்டு இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் சும்மா கேம் கூட நீ விளாட்லாம். கேம் விளாட்லாமா? விளாட்லாம். அனிமே கூட வரையலாம். அனிமே வரையலாமா? வரையலாம். அப்போ ஓகே. எப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம்? இப்போ போயிடலாம் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் ஒரு வழியாக கிளம்பி ஆஃபீஸுக்கு தான் போகிறானுங்க. டேய் சுகா, எருமை மாடு, நச்செல்லாம் பொசுக்குன்னு மாமனை மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் கொண்டு வரதுக்கு தான் நேற்று நான் அப்படி பண்ணியா? நான் கூட நீ மேலே இருக்க பாச தான் பண்ணுறேன்னு நினச்சேன். யார் சொன்னா அப்படி? இங்கே பாரு, இந்த உலகத்தில் யாரு மேலே வேணாலும் எனக்கு பாசம் இல்லாமல் போகலாம், ஆனால் உன் மேலே வத்தி போகுமா? சொல்லி பார்க்கலாம். அப்படியே சொல்லி பண்ணிடு. இப்போ எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தா? நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே பாரு, உன்னோட வேலை ஜங்கு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது, அவ்வளோதான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆனால் அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் எப்படி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? எனக்காக பண்ண மாட்டேன், இந்த யோங்கிக்காக, உன்னோட புருஷனுக்காக, உன்னோட பண்ணுறான்.
அஹ், அது பண்ணலாம். ஆனால் அதை விட ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஹிடன் ரொமான்ஸா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் ரொமான்ஸ்லாம் பண்ணும்போது நீ அப்படியே நம்ம 2 பேரும் டாம் ஜெரியாக இருக்கணும். என்ன கோவப்படாத. அது வந்து இந்த எடுபட்ட எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் கண்ணு உலகத்தில் போய் நம்ம 2 பேரையும் காவு கொடுத்துட்டான் அந்த நாய். அதனால் மட்டும்தான் வீட்டுக்கு வந்தோன்னு நீ என் செல்லம் பட்டு தங்கம் எல்லாமே. அப்போ ஆஃபீஸில் இருந்தால் நான் சக்காலத்தை எல்லாமே வா அப்படி இல்லை செல்லம். அது எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டா எப்படிடா? இவங்க போ, உனக்கு என் மேலே பாசமே இல்லை. இங்கே பாரு, உனக்கு நான் முக்கியமா இல்லை தேவை முக்கியமா? அத்தாடி, இந்த வார்த்தை இது வரைக்கும் வாயிலேருந்து வந்ததே இல்லையே. இந்த உலகத்தில் எனக்கு யார் முக்கியம்னு கேட்டா சொல்லு. அது வந்து தேவை முக்கியம். அது வந்து அது உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த தேவை முக்கியமா? எனக்கு டைம் ஆச்சு போகலாம். இப்போ நீ சொல்ல நான் வரவே மாட்டேன். அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது? சார் 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 ஆலன் எப்படி கரெக்டாக நேரத்தில் கரெக்டாக வர்றேன். எனக்கு ஒன்று வீட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஜிமினா இப்போ அப்படியே இறங்கிக்கிறான். ஸோ அந்த பக்கம் இவங்கயா ஆலன் எல்லாம் ஓகேவா? சார் எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. அவன் டவுட்டுக்கு பிறந்த டவுட்டு மாதிரி டவுட்டாக கேட்டு என்ன சாவடிக்கிறான் சார். டே இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா அவனுக்கு எப்படியாவது ஞாபகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஞாபகம் வராட்டியும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு இதை அவன் நம்ப வச்சா மட்டும் போதும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு சார்? அவன் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாகவே இருந்திருக்கலாமே. அது எல்லாமே உனக்கு போக போக புரியும். இப்போதைக்கு அவருக்கு டவுட் வராமல் பார்த்துக்கோ. டவுட்டுங்கிற வார்த்தையே எனக்கு ட்ராமாவும் ஆகிடுச்சு சார். என்னை விட்டுருங்க சார். ஐயோ நான் கிளம்புறேன். ஆலன் ஆலன் இங்கே வா, எனக்கு ஒரு டவுட். ஐயோ கூப்பிட்டான்டா. இதை வந்துட்டு மச்சான் அப்படின்ட்டு ஆலனா அப்படியே போயிடேன். நான் போகிறேன். ஏய் பப்ஸு, முட்டை பப்ஸு போ, நான் போகிறேன். சரி சரி கோச்சிக்காத. இங்கே பாருங்க, என் புஜ்ஜி குட்டி இல்லை, என் பட்டு குட்டி இல்லை. மாமா பிடிகளை மட்டும்தான் திட்டுவான். நைட்டில் அப்படியே கிடக்கில் வந்து கைகள்லாம் வச்சிருவான். அவனை உன்னை பார்த்துக்கிட்டா வாடா அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே உள்ளே போயிடுறேன். இந்த பக்கம் ஆளுநர் ஜனக்குமே அப்படியே போயிடுவாங்க. ஸோ இவங்கியா ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இப்போ கரெக்டாக தேவங்களோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தோன்னா தேங்க காணோம். இந்த நான் எங்கே போச்சு? ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிடுறாங்களா? எவ்வளோ கன்றாவி. எனக்கு டிவோர்ஸ் ஆக போகிறது கன்ஃபார்மு. டேய் எனக்கும் என் முட்டா பப்ஸுக்கு மட்டும் டிவோர்ஸ் ஆச்சு. உன்னை சந்தோஷமாகவே இருக்க பண்ண மாட்டேன் நான். உனக்காக என் வாழ்க்கை மொத்தமும் போயிடும் போல இருக்கே அப்படின்ட்டு அவன் அங்கங்கேயும் தேடிட்டு இருக்கான். பட் அவங்க ஆளையே காணோம். டேய் எங்கடா இருக்க? அது ஆஃபீஸ் வாசல்ல. ஆஃபீஸ் வாசலில் நீ என்ன பண்ணுற? அது ஜங்குக் வந்தானா, அதான் அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து சைட் அடிச்சுட்டு நாசமாக போனவனே. காதல் இல்லை, காதல் 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 கன்றாவி. வீட்டுக்கு கொஞ்சம் வரியா? உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு தவாங்க. இப்போ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வரோம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி லைக் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஜின்னா அப்படியே பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஹே என்ன இங்கே வந்திருக்கா? உனக்கு இங்கே என்ன வேலை? அது நேற்று ஆஃபீஸ் வந்துட்டு கிளம்பிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? கிடையாதே, நான் ஆஃபீஸே வரலையே. இல்லை யோங்கி சொன்னால் நீ ஆஃபீஸ் வந்தேன்னு. இல்லை நான் வரல, பேஷண்ட்ஸ் பார்க்கணும், கிளம்பு. சரி வரேன்னா போகிறேன். அப்புறம் அனாவசியமாக என் கேபின்குள்ளே வந்த அவ்வளோதான் உனக்கு. இவர் அப்படியே பெரிய உலகம் அழகம். இவரை பார்க்குறதுக்கு அப்படியே வேற வராங்க. நீ வரேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன். இல்லாட்டா வந்திருக்க மாட்டேன்.
பின்னாடி சுற்றுறது தெரியாமல் சுற்றுங்க, இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது. வயசுக்கு அது கொஞ்சமாவது மெச்சூரிட்டி நடந்துக்கலாம். என்ன பின்னாடி சுற்றுறேண்ணா? யார் நானா? ஆமாம், பின்ன வேற யார்? நானா? ஏ இங்கே பாரு, ஓம் பின்னாடி என்ன சுற்றுறேன்னு சொன்னால் அவ்வளோதான் உனக்கு. அப்புறம் ஊரில் எல்லோரும் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இதான் வேலையா? ஜின், ஓவராக பேசுகிற. ஐயோடா மிஸ்டர் ஆரம், நீங்கள் தான் இப்போ தேவையில்லாமல் என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டுனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். என்ன? நீ வந்தன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இல்லை இந்த பக்கத்தில் வந்திருக்க மாட்டேன். மூஞ்ச பாரு நல்லா. ஐயோடா, எங்கள் மூஞ்சை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, உங்கள் மூஞ்சை பார்க்குற ஆளுன்னா போங்க. ஓ அப்படின்ட்டு ஆரமா அப்படியே கிளம்பிடுறான். ஆக்சுவலாக ஜின்னுக்கும் ஆரமுக்கும் செட்டே ஆகாது. ஜின்னு வந்துட்டு தேவங்களோட பர்சனல் டாக்டரு. ஸோ அப்பப்போ வீட்டுக்கு போகும்போது 2 பேருக்குமே முட்டிக்கும். 2 பேரும் மேலே லவ் தான் கிடையாது, சரியான சண்டை கோழி 2 பேரும். ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாமா? ஸோ அங்கே ஜாங்குக்கா அப்படியே உட்காந்து பாந்த முழிச்சிட்ருக்கான். பிள்ளைக்கு ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணுன்னே தெரியல. பக்கத்தில் பார்த்தா ஜின்னா ஜிம்முனா அப்படியே செம்மையாக காண்டா உட்காந்துட்ருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா உனக்கு? அது வந்து ஐயோ ஃப்ரெண்டா? நான் மச்சான் சும்மா நோண்டின்னு இருக்கேன். நான் மாட்ரு மச்சானா? மீ? ஆமாம் மச்சான் தான். ஆஹா, அது வந்து மச்சான் தான். என்ன? ஓ, நல்லா எங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் வந்து குத்து வழக்கம் 2 பேரும் ஏற்றி வச்சுன்னு மச்சான் சொல்ல நம்ப மாட்டியா? ஜெகக்கே நாதாரி நாயே. எதுக்கு திட்டுறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இதெல்லாம் சாதாரணம். ஓ ஆலன் 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 எனக்கு ஒரு டவுட்டு. கடவுளே, என்னடா இவர் யார்? என் மச்சான்னு சொல்கிறாரு. நீ மட்டும்தானே என் மச்சான்? டே, நான் உன்னோட சின்ன வயசுலேருந்து வர்ற சின்ன மச்சான். இவன் பாதியில் வந்தான். அதாவது இந்த ஆஃபீஸுக்கு வந்து நம்ம 1 2 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டீங்க. என்ன தூக்கி போட்ட, சரியா? ஆஃபீஸுக்கு வந்தால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க. அதாவது அவன் உன்னோட மச்சான். நான் உன்னை தூக்கி போட்டேனா? இல்லையே. டே கொஞ்சோடா, நான் உன் மச்சான் இருந்தாலும் அவனும் உன் மச்சான் தான் இல்லை ஜீவனு? ஆமாம், நானும் மச்சான். சரி மச்சான். சரி, கேன் வந்து எனக்கு 1 முட்டை பாக்ஸ் வாங்கி கொடு. நான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? ஏன்னா நீங்கள் மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தோளில் கைப்பட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக ஜங்குவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கடவுளே, இவனுக்கு டவுட்டு சொல்லி என் காலை ஒழிச்சிட்டு போல இருக்கே. ஹலோ ஹோபி. அலன், எப்படி இருக்க? இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆமாம், ஓகே. ஹே, அப்புறம் அந்த மாடலாம் என்னாச்சு? எல்லாமே ஓகேவா? இல்லை எதுவும் பிரச்சனை ஆச்சா? இல்லை என்னோடய ப்ரொஃபஸர் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்லை? ரொம்ப. ஆக்சுவலாக நான் இப்போ இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாங்கு எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கான். பட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கான். எதுவுமே தெரியலல்ல. அது கண்டிப்பாக இருக்கும். 5 வருஷத்தில் உள்ள எல்லாமே மறுசாக அழிஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ஓகே தான். சரி, ஓகே. அவனுக்கு ஹெட்டில் பெயின் இல்லை வேறு எங்கே பெயின் இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு. சரி, அப்புறம் அவன்ல சரி வை. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஹோபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னே தெரியல. அப்படியா? சரி, ஓகே. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே நடந்ததில் ஒரு நல்லது இருக்குது தெரியுமா? என்ன? என்னோடய பாய் ஃப்ரெண்டு இப்போலாம் குடிச்சிட்டு ரோட்டில் விழுகிறது இல்லை. அப்படியா? ஆமாம், ஏதோ ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர். பட் அதுக்குள்ளே நிறைய நல்ல விஷயம் நடந்துருச்சு. எது? அவனுக்கு மெமரி லாஸ் ஆனது அவனுக்கு நல்ல விஷயம் கிடையாது. நான் கொஞ்சம் செல்ஃபிஷ்னு வச்சுக்கோயேன். இப்போ இது நடந்ததுனால என் பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறது இல்லை. எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது எல்லாருக்கிட்டையும் என் பாய் ஃப்ரெண்டு இப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி,
ஈவினிங் வா, எப்படி நான் சொல்ல வைக்கிறேன். ஆ வைக்கிறேன் வா, ஹெச்சிப்போ வை அப்படின்ட்டு ஆலனா அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ளஷி ஸ்மைல் பண்ணுறான். கடைசியில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல. ஆலன் ஒரு டவுட்டு, இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு ஆலனா அப்படியே குடுன்னு ஓடி போயிடறான். ஸோ அதை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தோன்னா லைக் தாங்களோட ரூமில் தான் அவன் அப்படியே கோட் சூட்டெல்லாம் எடுத்து போடுறான், கொஞ்சம் அக்சசரிஸும் அதுக்கு மேட்சாக எடுத்து போடுறான். ஓகேவா? ஓகே தான். ஆனால் யோசிச்சிட்டியா? டேய் உனக்கு தெரியும்ல, தயம் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிப்பான். ஆனால் பண்ணுன்னா பண்ணுவான், பண்ணி காட்டுவான், அதில் ஜெயிச்சும் காட்டுவான். உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எனக்கு என்ன? போகலாம் ஓகே அப்படின்ட்டு ஒரு கூலரை பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே போட்டுட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போது கரெக்டாக அந்த போகிற கார் போயிட்டு ஸ்டாப் ஆக தாங்க ஒரு கால் தான் வருது. ஹலோ அப்பா, எங்கடா இருக்க? அப்பா அது டே வீட்டுக்கு வா. இல்லைப்பா நான் முடிச்சுட்டு வரேன். டே வீட்டுக்கு வான்னு சொல்கிறேல்ல. டேட் எங்கே பாருங்க, இதுக்கப்புறமா இந்த தரம் என்ன பண்ணுவானோ அதை கண்டிப்பாக பண்ணுவான். டோன்ட் வரிப்பா, எதுவுமே தப்பாக நடக்காது. தேவங்க நம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். டே அது பார்த்துக்கலாம்ப்பா, ஜஸ்ட் கூல், எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? சொல்லுவ. சரி முடிச்சுட்டு கால் பண்ணு. அப்புறம் ஆரம்பம் இருக்கா உனக்கு அப்பாவா? எனக்கு அது நல்லாவே தெரியும்டா. நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு லைக் இப்போது தாங்க காலை கட் பண்ணிடுறான். சரி இப்போ யூங்கியை பார்க்க யூங்கியா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஆக்சுவலாக அது ஒரு பெரிய வீடு, அங்கே தான் போகிறாங்க. சார் இங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. இந்த தாங்கே போக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இந்த வீடே எந்து யூங்கி. டே அவன் யாரும் தெரியாமல் அவனே பிளாக் பண்ணுறியா? சார் நீங்கள் யாரும் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவங்கள விழ விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டுருக்காரு. ஓ என்ன உள்ளே விடுறதுக்கு நீ யாரா? நான் நினச்சா உள்ளே போவேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு லைக் இப்போது யூங்கியும் தேவங்க தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஓ காட், என்னடா இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு அந்த பாடி கார்டா அப்படியே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே லைக் நடு வீட்டில் தான் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே மேலே சுற்றி பார்க்குறாங்க. டேய் யூங்கி, சொல்லு மச்சான், இந்த வீடு மொத்தமாக எத்தனை கோடி வர்த்திருக்கும்? சுற்றி முற்றி பார்த்தா ஒரு 1000 கோடி இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை சர்வெண்ட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு பெரிய மனுஷன், இது ஒரு வாழ்க்கையா? எனக்கு தெரியாதுடா. சரி உன்கிட்ட ஒரே ஒரு நாள் இவ்வளோ பணத்தை வச்சு வாழ்னு சொன்னா நீ வாழ்வியா? எனக்கு என் முட்டை பப்ஸ் ஒருத்தம் போதும், இதெல்லாம் எதுவும் வேண்டாம். தட்ஸ் மை பாய். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மரியாதைக்குரிய கிராண்ட் ஃபாதர் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை யார் உள்ளே விட்டது? போவலையே. உள்ளே வர்றது என்னோட இஷ்டம், இது என்னோட சொத்து. கொஞ்சம் கீழே வந்தால் மரியாதையாக பேசலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆக்சுவலாக அவங்களோட தாத்தா வீடு தான் அது. ஸோ இப்போ அப்படியே அவங்க தாத்தா கீழே இறங்கி வர தவங்க அப்படியே லைக் ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் லைக் கால் மேலே கால் போட்டு உட்காடுறான். இவங்க அப்படியே பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ ஏன் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்கார அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டியா? உன்னை அப்போவே முடிச்சிருக்கணும்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதே தான், என்னை அப்போவே முடிச்சிருக்கணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணி இந்த தேவங்க அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ எதுக்கு வந்த? அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. மச்சான் சீரமா சொல்கிறா, சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரலாம் போகிறதுக்கு டைம் ஆகிட போகுது. என்ன வயசானவன்னு கலாய்க்கிறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது.
தெரியும் தெரியும் மச்சான், டைம் ஆகுது, நமக்கு பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம இந்த மாதிரி 10 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு சோஃபாவில் உட்காந்து வெட்டி டிவி பார்த்துட்டுல. கரெக்டாக சொன்னேன் யோங்கி. டேய் என்னடா திமிரு அதிகமாகுது? என் அம்மா அப்பாவை கொலை பண்ணுது நீ தானே? டேய் அவன் அப்பனுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு புள்ள, நான் எப்படி கொலை பண்ணுவேன்? புள்ளையா? யார் புள்ள? எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா அப்பாவை கொலை பண்ணது நீ தான். என் அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? உன் பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய தப்பு இல்லை? என் அம்மா அப்பாவை இது எதையுமே நான் பேச இங்கே வரல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை அவகிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். என்ன முடிவு? சொத்தை எதையும் எனக்கு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்ப. அப்புறம் மறுபடியும் மாடி மேலேருந்து உன்னை கீழே தள்ளி விட்டு நான் கொலை பண்ண பார்ப்பேன். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு வருவேன், அதுதானே? டேய் ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த தடவை மிஸ் ஆனது அடுத்த தடவை மிஸ் ஆகாது, முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ கேள்விப்பட்டேன், நீ ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட எப்படியோ உயிரோட வந்ததாகவும் உன் உயிருக்கு மேலே ஒருத்தனை பார்க்குறதாகவும் கேள்விப்பட்டேன். அவன் ஏதோ ஆஃபீஸில் இப்போது எம்ப்ளாயாக இருக்கானா? அப்படியா? டே யூங்கி, எப்பட்றா? இப்போ தானே அவன் ஆஃபீஸ் போனான், அதுக்குள்ளேயும் என் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம். பெருசு மூளை இல்லை, அப்படிதான். என் உயிருக்கு மேலே ஒருத்தனை கிடச்சிட்டான். ஸோ ஆமாம், கிடச்சிட்டான். என்ன இப்போ? உயிருக்கு மேலேயா இல்லை சொத்துக்கும் மேலேயா? புரியல. டேய் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லி நான் உன்னை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கும் உயிருக்கு மேலே ஒருத்த வந்துட்டான்னா அடுத்த முடிக்க போகிறது நான் அவனுதான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ உட்காந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன்னா ஒன்று அவனை சேவ் பண்ணியிருக்கணும், இல்லை சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிருக்கணும், அப்படி தானே? இப்போ புரியுது நான் ஏன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கேன்னு. தாத்தா சேவ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், அதோட வழியையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ யோங்கி அதை எடு. அப்படின்ட்டு யோங்கியா அந்த பேக்லேருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அப்படியே லைக் அந்த டீபா மேலே வைக்கிறான். அந்த தாத்தாவா அப்படியே பார்க்குறாரு. என்ன இதெல்லாம்? இது யூஎஸ்ஏல இருக்க நம்மளோட கம்பெனி, தென் திஸ் ஸ்விட்சர்லாண்ட், அப்புறம் இது கனடா, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அப்புறம் இது எல்லாமே கொரியாவில் இருக்க நம்மளோட 10 பிரான்ச்சஸ். அப்புறம் தி லாஸ்ட் ஒன், அதாவது த மெயின் பிரான்ச் கெம் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் இருந்த என்னோடய பேலஸ், சாரி என்னோடய ஃபேமிலியும் நான் இருந்த அந்த பேலஸ், இது எல்லாத்தையும் இப்போதைக்கு என் முன்னாடி வச்சிட்ருக்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு தான். என்ன எனக்கா? டேய் என்ன பகல் கனவா நான் கண்டுக்கிட்டு இருக்கேனா, இல்லை நீ சொல்லிகிட்டு இருக்கியா? இது கனவு கிடையாது, உண்மைதான். என்கிட்ட இருந்த மொத்த சொத்தையும் என் தாத்தாவான உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நீ எனக்கு தாத்தாவும் கிடையாது, நான் உனக்கு பேரனும் கிடையாது. இதுக்கு தானே இவ்வளோ வருஷமாக என் பின்னாடியே விரட்டி துரத்திட்டு இருந்த. இங்கே பாரு, என் அம்மாவையும் அப்பாவையும் நீ சாகடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க காதலால் உருவானன்னா என்ன நீ எதுவும் பண்ண முடியாது. இவ்வளோ நாளாக என் அம்மா அப்பாவை என்னால் மறக்க முடியல, அவங்களால விட முடியல. அவங்களோட கடைசி ஆசையாக தான் இந்த மொத்த சொத்தையும் பார்த்து என் கூட வச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு வேற ஒருத்தன் கிடையாது.
என்னோட மொத்தமாக இருக்க ஒருத்தன். அவனுக்காக மட்டும் இதுக்கப்புறம் நான் அவனோட தேவங்க வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியும் நான் அப்படி நடித்தா என்னை நீ வாழ விட மாட்டேன்னு. அதான் மொத்தத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த தயம் உன் பேரை நான் உன்னோட எந்த சொத்தையும் வச்சுக்கல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கம்பெனி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நம்ம பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வேணா பண்ணிக்கோ. ஆனால் அந்த பேலஸ் அதை மட்டும் எதுவும் பண்ணிடாத. ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் அம்மா அப்பா கூட நான் அங்கே வாழ்ந்துருக்கேன். அதுக்குள்ளே என்னோடய மெமரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை மட்டும் எதுவும் பண்ணிடாத. உங்ககிட்ட ஒரு பேரனா இல்லை, ஒரு நார்மல் ஹியூமனாக கேட்குறேன். அதை மட்டும் எதுவும் பண்ணிடாத. இந்த மொத்த சொத்தையும் வச்சு இன்னும் 1000 2000 சர்வன்ஸ் வச்சு சந்தோஷமாக வாழு. உன் கூட உன் பையன் மருமக பேரை யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபராக சந்தோஷமாக இருக்கலாம். அண்டு இதுக்கப்புறமா என்கிட்டேயோ என் ஜங்குக்கிட்டேயோ வந்த அவ்வளோதான் உனக்கு. நீ என்ன முட்டாளா? எதுவுமே இல்லாத அந்த அனாதை பையனுக்காக உன்னோட மொத்த சொத்தையும் என்கிட்ட கொடுக்குறியா? நீ என்ன முட்டாளா? யாரை பார்த்தாலும் தானே மச்சான் இருறா, அவன் அனாதை கிடையாது. அதே மாதிரி நானும் அனாதை கிடையாது. எனக்கு என் ஜங்குக்கு இருக்கான், என் ஜங்குக்கு நான் இருக்கேன். அவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு கேள்விப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? தட்ஸ் மை பர்சனல். அதுக்குள்ளே நீ வராத. இதுக்கப்புறமா அவன் பின்னாடியும் என் பின்னாடியும் வந்த அவ்வளோதான் உனக்கு. இத்தனை நாளாக தாத்தான்னு பார்த்து நானே உயிரோடு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் அதையும் பார்க்குறது இல்லை, கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன். இப்படிதான் உனக்கு. ஆனால் இருந்தாலும் உன் காதல் ரொம்ப பெருசு போல இருக்கே. இவ்வளோ சொத்தை விட்டுட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ உத்தம காதலாக அது? காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தேவை பணம். கிடச்சிருச்சுல்ல, போடாடி போ அப்படின்ட்டு தாங்கையும் அப்படியே கிளம்ப. அகேன் ஒன்று சொல்கிறேன், நீ சாகும்போது இந்த பணமும் இல்லை உனக்கு கீழே வேலை பார்க்குறவனும் உன் கூட வரமாட்டான். அப்போ நீ திரும்பி பார்க்கும்போது உன்கிட்ட எதுவும் இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனால் பணமே இல்லாமல் இப்போ நான் போனாலும் எனக்குன்னு ஒருத்தனை நான் உருவாக்குவேன். சாகும்போது கூட அவன் மடியில் படுத்து சாவான். எனக்காக கண்ணீர் விடுறதுக்கு 4 பேரை சேர்ப்பேன். ஏன்னா பணம் கண்ணீர் விடாது, நீ போகிறப்போ ஃபீலும் பண்ணாது. நீ செத்து போட்டால் அந்த பணம் வேற ஒருத்தன் கைக்கு போட்டால் அதே வேலை தான் பார்த்துட்ருக்கோம். பார்க்குறேன் இன்னும் நீ எத்தனை நாள் உயிரோட இருக்க, அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கேனா? ஆனால் ஒன்று சொல்லணும்னா, இப்போது என்னோடய ஷோல்டரு ஹெட்லாம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. எதுவுமே இல்லை. நான் இப்போது வெறும் சிஇஓ கிடையாது, பெரிய கிம் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ கிடையாது, எதுவுமே இல்லை. எந்த சொத்தும் இல்லை, எந்த பேலஸும் இல்லை, எதுவுமே இல்லை. சந்தோஷமாக இருப்பான். இதுக்கப்புறமா என் ஜங்குக்கு மட்டும்தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கூட எடுத்து போட்டு ஒரு மாதிரி டான்ஸு ஸ்டெப்லாம் போட்டு லைக் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். சரி, இதை பார்க்குறவங்க தாத்தாவுக்கு ஒரு மாதிரி லிப்ஸில் ஸ்மைலு, கண்ணில் திமிரு. சரி, இப்படியே கார்லேருந்து உட்கார, என்னடா ஏழையாக வாழ்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? டேய், எல்லாருமே அப்படியே பெரிய பணக்காரனமாக வந்துடான். அடே, ஏழையாக வாழ்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்டா. இதுக்கப்புறம் என்னையும் கூட்டத்தில் ஒருத்தலாம் சேர்த்துப்பியா யோங்கி? டேய் மச்சான், எப்போவுமே இந்த யோங்கியோட ஹார்ட்டும் சரி ஷோல்டரும் சரி தாங்காக இருக்கும். எப்போ எங்கே எப்படி வேணாலும் என்கிட்ட நீ வரலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ கூட டேய், நம்மளோடது ஃப்ரெண்ட்ஷிப்புடா, அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அப்போது வண்டியை ஸ்ட்ரைட்டாக பார்பருக்கு விட்டுறியா? முடியெல்லாம் வெட்டணும், போகலாண்டா வாடா அப்படின்ட்டு லைக் இப்போது இவங்கியும் தாங்கும் அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே லைக் இந்த டே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே
மார்னிங் தான் காட்டுறோம். ஸோ அங்கே கீழே அப்படியே சோஃபாவில் ஜூனா உட்காந்து அவன் பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கான். இந்த பக்கம் இவங்கியா அப்படியே வாட்சா பார்த்துட்ருக்கான். டேய் எதுக்குடா வந்து வாட்சியை பார்த்துட்ருக்க? அது பொண்ணும் இல்லை அங்கிள். அங்கிளா? இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்புறம் என்ன சார்னு கூப்பிட்றேன், 3ஆவது மனுஷனை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகேவா உங்களுக்கு? சார்னு கூப்பிட பிடிக்கலன்னா ஜூன்னு கூப்பிடு. ஐயோ நீங்கள் விட பெரியவர். ஐம் ஜஸ்ட் 35 சரியா? அப்படி இருந்தாலும் எங்கள் ஊரில் பெரியவர் தான் சார் சொல்லுவாங்க. சார் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணுறதை விட்டுவிட்டு எதுக்கு சார் இப்படி கட்ட பிரம்மச்சாரி தான் இருப்பேன்னு சொல்லி கடன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? டேய் எனக்கு அவன் மட்டும் போதுண்டா. கல்யாணம் ஆகி எதுக்கு தேவையில்லாத டார்ச்சரு. அதை விடுங்க. அந்த டாக்டர் மட்டும் என்னாச்சு? ஆமாம் உன்கிட்ட நான் கேட்கணுன்னே இருந்தேன். ஏண்டா அவன் என் ஆஃபீஸுக்கு வரவே இல்லை, அவன் கேபினுக்கு போகிறான், அந்த கத்துறான். எனக்கு அது தேவையா? கத்துனானா? இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏற்ற பேரு அவர் தான். இங்கே பாருங்க, இதுக்கே பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டே இருக்கீங்க. டேய் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். டேய் வயசானதில் உங்கள் மூளை ரொம்ப மலிங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவர் பின்னாடி சுற்றி அவரை கட் பண்ணி கலாமிட்டு பண்ணிடுங்க, அவள்தான் உங்களுக்கு. டேய் அதெல்லாம் வேணாண்டா. இங்கே பாருங்கள், உங்களோட கண்டிஷன் ஒன்றே தான். தயாங்க உங்கள்கிட்ட பிரிச்சிடக்கூடாது. தாங்க மேலே நீங்கள் வச்சுருக்க பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், உங்களுக்கே தெரியும்ல ஜின்னுக்கு தேவங்க எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. தேங்க ஒன்றா துடிச்சு போகிறதுல அவரும் ஒருத்தவர். அப்போது கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவங்க நல்லா இருப்பான். டேய் அதெல்லாம் வேணாண்டா, சொல்கிறது கேளு. காதல் கல்யாணம்னு வந்துட்டா நம்மளோட வாழ்க்கை மொத்தமாக போயிடும். உங்களுக்கு சொல்லி வேஸ்ட்டு. இருந்தாலும் அங்கிள் காலையில் எழுந்திரிக்கும் போது அப்படியே முட்டை பப்ஸு மூஞ்சை பார்த்துட்டு அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ண அவன் ஆசையாக எனக்கு போட்டு வந்து கொடுக்குற காஃபி அப்படியே உஃப்னு ஊதி குடிச்சிட்டு இருக்கும்போது கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி மாமா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ அப்படியே நான் கிளம்பி கீழே போனேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படியே அழகாக ஒட்டி விட அந்த சுட 2 மல்லிகைப்பூ இட்லி அப்படியே தொண்டைக்குள்ளே சும்மா அல்வா மாதிரி இறங்கும். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் நெத்தி மேலே ஒரு கிஸ்ஸு, கணத்து மேலே ஒரு கிஸ்ஸு முடிஞ்சா லிப்ஸ்லேயும் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லும். அவனும் போயிட்டு பத்திரமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சு என்னை வழி அனுப்பி வைப்பான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அப்படியே வாசலில் என் முட்டை பப்ஸு நின்று வாங்க மாமான்னு கூப்பிட்டு உள்ளே போய் உட்கார வச்சு அந்த ட்ரெஸ்ஸு அந்த பேக்கு ஷூ எல்லாம் கழட்டி விட்டுட்டு என்னோடய ஹெட்டு மசாஜ், கை மசாஜ், கால் மசாஜ் எல்லாம் பண்ணி விடும்போது மொத்த டென்ஷனும் அப்படியே 10 நிமிஷத்தில் பறந்து போகும். அதுக்கப்புறம் அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சு அப்படியே முத்தம் கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு போய் ரூமில் பெட்டில் படுக்க. ஏடா பேசுகிற? அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன், அதை கட்டுக்காதீங்க. இதெல்லாம் சிங்கிள் லைஃப்பில் கிடைக்குமா? ஆமாம், நான் எப்போ ஜாங்க கல்யாணம் பண்ணுவேன்? என்னடா இது? அது நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். அப்போது நான் எப்போ என் ஜாங்க கல்யாணம் பண்ணி இந்த மாதிரிலாம் இருப்பேன்? இருக்கலாம். இப்போ நீ எப்படியோ இருக்கியே, இருக்கு பேர் என்ன? ஸ்டைல். டேய் யாரா இவன் கண்ண நாயெல்லாம் வீட்டை விட்டுட்டுருக்க? டேய் யார் நீ? ஃபஸ்ட்டு விட்டுட்டு வெளியே போ. அப்பா என்னடா யாருன்னு தெரில, நல்லா பாருங்க. தெரிலையே, உங்கள் புள்ள தேங்கதான் அது. டேய் என்னடா கோலம் அது? அப்பா இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் வேட்டியாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க, புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறமா இந்த தேங்கோட ஸ்டாண்டர்டே வேறு. டேய் பைத்தியம் பிடிச்ச பைத்தியக்கார மாதிரியே இருக்கிற ஆச்சஸெல்லாம் பார்க்குறவன் யாராவது மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டு போகிறான். என்னடா ட்ரெஸ் இது, என்னடா மண்டை இது? டேட் இந்த தயம் ஒரு தடவை முடிவெடுத்துட்டானா அதுக்கப்புறமா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டான். இதுக்கப்புறம் மை ஒன்லி ஃபோக்கஸ் என்னோட ரசகுல்லா மட்டும்தான். ரசகுல்லாவா? யார் அது? அதான் ஜங்குக்கு. ஜங்குக்கா? டே நீ எப்படி இருந்தவன் தெரியுமா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர், பட் ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட். அதனால் லவ்வுக்கு எப்போவுமே நம்ம சொல்லக்கூடாது ஆப்சண்ட். ஓகே உங்களை மாதிரி வெட்டியாக பேசிகிட்டு இருக்க எனக்கு நேரம் கிடையாது. நான் உடனே என்னோட ரசகுல்லாவை பார்க்க போகணும். பாய் பார்ப்பலாம் அப்படின்ட்டு தாங்க. இப்போ அப்படியே அவன் பச்சை கலர் கண்ணாடி எடுத்து கண்ணில் போட்டு அவன் படுக்க போகிறான். ஸோ இந்த பக்கம் ஆரம்மா அப்படியே போகிற தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இவங்க பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க?
டேய் யோங்கி, இவ்வளோ நேரம் சொன்னி கல்யாணத்தை பற்றி கதையா காதலை பற்றி என் புள்ள எவ்வளோ அழகாக நிரூபிச்சுட்டு போயிட்டா பார்த்தியா? காதல் வந்தால் பைத்தியம் பிடிக்கும் பத்தியல்ல, அசல் பைத்தியமாயிட்டான். இந்த மாதிரி நிலமை எனக்கு வேண்டாம். போயிட்டு அவனை பாரு. இவன் எதுக்கு இப்போ இந்த கோலத்தில் போயிருக்கான்? பக்கமாக பேசினடா உன் அப்பா ஒத்துக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இப்படி ஒரே டைலாக்ல வந்து முடிச்சு விட்டல. ஃபாஸ்ட் இஸ் பாசிபிள். எவனா டைலாக் எழுதுனா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்ட்டு யோகியா அப்படியே போகிறான். ஸோ இப்போது கரெக்டாக லைக் பைக்கில் தான் பார்த்தா, டே நான் இதுக்கப்புறம் இந்த பைக்கு எந்து. டே உனக்கு கார் இருக்கே. பைக்கு அதுதான் காதலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்படியே நான் போய் என் ஜங்குக்கு கவர போகிறேன். டே அவனை கவர்றது இருக்கட்டும், எல்லாத்தையும் கவர் பண்ணாமல் போனால் நீ கவர்ந்துருவ காவாக்குள்ளே, பரவாயில்லையா? ஓ ஹெல்மெட்டு க்ளவுஸு எப்படி பக்காவாக இருக்கேண்ணா? இப்போ எப்படி என்னை பார்க்க அடையாளம் தெரியுதா என்ன? இதெல்லாம் போட்டா இல்லை, போடாமல் இருந்தாலே எனக்கே அடையாளம் தெரியாதுடா. அப்போ ஓகே. ஓய் யோங்கி பை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போக இப்போ யோங்கியா ஒரு மாதிரி பார்க்குறான். காதலுக்கு கண்ணில் நீ அவன்டா சொன்னது, அது ரொம்ப தப்பு. காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லை, மூளை சுத்தமாக கிடையாது அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு போகிறான். ஸோ இதை இப்படியே கட் பண்ணி லைக் இப்போது ஒரு ஆவேஸ் முன்னாடி தான் காட்டுறோம். ஸோ இப்போது போயிட்டு இருந்த பைக்கு அப்படியே பிரேக் போட்டு ஸ்டாப் ஆக, யோ கணிதரில் அறிவில்லை நாடு பறந்து பிரேக் போட்டுக்கிட்டு, ஓ மை மிஸ்டேக், ஐம் சாரி அப்படின்ட்டு அந்த பைக்கை அப்படியே லைக் ஸ்டாண்ட் போட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ அந்த பைக்கில் லைக் அந்த ஹெல்மெட்டு க்ளவுஸு எல்லாத்தையும் கழட்டிட்டு அவன் அப்படியே இறங்குறான். இறங்கிட்டு இப்போது அப்படியே லைக் அந்த பைக்கோட கவரில் பார்த்தா ஒரு அழகான ரெட் ரோஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே கையில் வைக்கிறான். இதை எங்கே வைக்கலாம்? கையில், காதில், வாயில் வைக்கலாம் அப்படின்ட்டு அவன் வாயில் அப்படியே அந்த ரோஸை கடிச்சிக்கிட்டு லைக் ஒரு மாதிரி இந்த பக்கம் பேக்கு அந்த பக்கம் லைக் அவனோட பேக்கு இந்த பக்கம் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி காலெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டுருக்கும் போது அப்படியே ஒரு பர்சன் மேலே அடிச்சிட, யோ அறிவில்லை கண்ணு தரல யாரா நீ அப்படின்ட்டு கேட்க இப்போ அப்படியே தேவாங்க அவன் கண்ணில் இருக்க கண்ணாடியை கலட்டுறான். ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் அவனையாவது உள்ளே விட்டான். நான் வாட்ச்மேனு, என்னடா ட்ரெஸ் இது, ஏடா மண்டே இது, முடிவிட்டு மட்டும் பாதியில் எழுந்திரிச்சு வந்துட்டியா என்ன? ஹலோ திஸ் இஸ் நியூ ஸ்டைல். ஸ்டைலா? ஏண்டா வரதா புயலில் வாராமல் விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற? யா அதுக்கு அந்த பக்கம் மட்டும் லைட்டாக கலர் அடிச்சிருக்க, அது கூட ஸ்டைல் தான். ஓ இது எதுக்கு ஒரு பக்கம் மட்டும் இன் பண்ணியிருக்கு, ஒரு பக்கம் சும்மா இருக்குது? ஸ்டைலு. அது என்ன ஜாக்கெட் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் செயினாக தொங்குது? தட்ஸ் ஆல்சோ ஸ்டைல். ஸ்டைலு யா. அது எதுக்கடா கருப்பு கலர் பேண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பச்சை கலர் சட்டையை போட்டு வந்திருக்க? ஸ்டைல். ஆமாம் நீ யார் ஃபஸ்ட்டு? இந்த கம்பெனிக்கு உனக்கு என்ன வேலை? நல்லா ஜோக்கர் மாதிரி. ஏய் ஜோக்கரா? உனக்கு தெரியுமா? ஐம் த ஹீரோ. 4 பேர்ட்ட போய் சொல்லிடாது. ஃபஸ்ட் யார் என்ன? வாட்ச்மேன். ஏய் வாட்ச்மேன்லாம் கூப்பிடக்கூடாது. ஐ எம் தயம், டிஎல் தயம். டிஎல்லா சார்? டிஎல் சாரா? யா. ஐம் சாரி சார், உங்களை பார்க்கும்போது பைத்தியக்காரன் நினச்சிட்டேன் சார். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பைத்தியக்காரனா? இந்த தயாங்கோட கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. பைத்தியக்காரனா தான் இதுக்கப்புறம் இருப்பேன். ஆனால் என் ஜங்கு கூட பைத்தியக்காரனா? ஒரு ரசகுல்லா மாமா இதோ வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறான், எப்படிலாம் சில்மிஷம் பண்ணி ஜங்குக்கு லவ் பண்ண வைக்கிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த எபிசோடுக்கு கமெண்ட் பண்ணிருங்கோ எப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காதல் மட்டும் வந்துருச்சுன்னா கல்லாக இருந்தவன் கூட கரைஞ்சிருவான்ல. ஸோ கோல்டு சிஓவான என் தலைவன் இதுக்கப்புறம் ரெமாவாக இறங்கி கலைக்க போகிறான். ஸோ ஆக்சுவலாக நானுமே எகிறாக இருக்கேன் நெக்ஸ்ட்டுக்கு. ஓகே நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட்.
ஓகே ஃப்ளவர்ஸ், பை சாராமிதா.